ஸோ நாம் இப்போ வைரஸஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வைரஸஸ் அப்படின்னா நமக்கு ரொம்ப அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கிற ஒரு காமன் டேர்ம் வைரஸ். சார்ஸ் வைரஸ், எபோலா வைரஸ், HIV வைரஸ், ஸோ இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ், நிறைய வைரஸ்ன்ற வேர்டை நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், நம்ம காதில் விழுது. ஸோ வைரஸ் அப்படிங்கிறது ப்ரோகேரியேட்டா, யூகேரியேட்டா, பிளான்டா, அனிமலா, ஃபங்கையா, ஆல்கியா, இல்லை லிவிங் திங்கில் எதுலையாவது சேர்க்க முடியுமா அப்படின்னா இது எதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஆன்சர் இல்லை. வைரஸஸை வந்து லிவிங் திங்காக கன்சிடர் பண்ணுறதா, நான் லிவிங் திங்காக கன்சிடர் பண்ணுறதா அப்படிங்கிறதுலையே இன்றைக்கி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பட் வைரஸஸ் தே கேன் காஸ் டிசீசஸ். வைரஸஸ் ஒரு லிவிங் ஹோஸ்ட் உள்ளே இருக்கும்போது they can act as a living entity, they can multiply, they can survive, they can further cause diseases to the nearby cells or nearby animals. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரஸஸ் ஆர் பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஸோ வைரஸ் அப்படிங்கிறது அந்த வேர்டோட ஆக்சுவல் மீனிங் இஸ் அ பாய்சன். வைரஸ் அப்படின்றது பாய்சன் அப்படின்ற ஒரு மீனிங்கில் இருந்து, அந்த வேர்டில் இருந்து தான் அந்த வைரஸ்ன்ற டேர்ம் அங்கே டெவலப் ஆச்சு. ஸோ வைரஸோட அந்த பேசிக் மைல் ஸ்டோன், அந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எட்வர்ட் ஜென்னர் ஃபஸ்ட் அதை வேக்சினேஷனில் ஒரு ஐடியா, ஸ்மால் பாக்ஸ்னால் என்ன, அதுக்கு என்ன மாதிரி பண்ணலான்றதை கண்டுபிடிச்சார். பாயிண்ட் என்னென்னா அவருக்கு வைரஸ்னு ஒன்று இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணார், கவுபாக்ஸோட பசில்ஸ் எடுத்து நார்மல் ஹியூமன் பீயிங்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் திரும்ப வரதில்லை அப்படிங்கிற வரைக்கும் அவர் கண்டுபிடிச்சார். இன் தேட் வே வி கேன் ப்ரிவென்ட் த பர்டிகுலர் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்தாரு எட்வர்ட் ஜென்னர். அவருக்கு வைரஸ்னால் என்னென்னு தெரியாது. அதுக்கப்புறமா ஒரு 50-60 வருஷம் கழிச்சு, இல்லை 100 வருஷம் கழிச்சு டுபாக்கோ மொசைக் வைரஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சில சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த வைரஸ் வந்து பாக்டீரியாவோடவும் ரொம்ப சின்னது அப்படின்ற இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா there are so many diseases caused by viruses அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் the milestones of the viruses-ஓட ஹிஸ்ட்ரி. பட் நாம் இப்போ பார்க்க போகிறது அந்த வைரஸோட the basic characters, வைரஸோட சைஸ் அண்டு ஷேப்ஸ். சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரஸஸ் ஆர் சப் மைக்ரோஸ்கோபிக். சப் மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா இப்போ பாக்டீரியல் செல்ஸையோ இல்லை யூகேரியோட்டிக் செல்ஸையோ நம்ம அந்த செல்ஸை, அந்த டிஷ்யூ சாம்பிள்ஸை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்சர்வ் பண்ணலாம். ஆர்டினரி மைக்ரோஸ்கோப், லைட் மைக்ரோஸ்கோப்லேயே நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியை நம்ம ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணலாம் வித் ஆர்டினரி மைக்ரோஸ்கோப். பட் இங்கே வைரஸோட சைஸ் எப்படி இருக்கும்னா சப் மைக்ரோஸ்கோபிக். அப்படின்னா நார்மல் மைக்ரோஸ்கோப்பில், லைட் மைக்ரோஸ்கோப்பில் நமக்கு வைரஸஸ் இருக்கிறதே தெரியாது. தே ஆர் வெரி 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 ஸ்மாலர் தேன், ஈவன் ஸ்மாலர் தேன் ப்ரோகேரியாட்டிக் செல். பாக்டீரியாவோடவும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அரௌண்ட் 10 to 300 நானோமீட்டர். இவ்வளோ தான் அதோட டோட்டல் சைஸ். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் ஆல்ரெடி டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அவைலபிள். நம்மளால் டிஸ்கவர் பண்ண முடியாத அளவுக்கு there are so many types are already available. ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்னதான், டைவர்சிட்டியில் நாம் இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கிறது ஒன்லி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நம்பர்ஸ், அவைலபிள் நம்பர்ஸ் இன் த வேர்ல்டு. நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா நம்மக்கிட்ட இருந்தால் கூட அந்த மில்லியன்ஸை விடவும் there are some trillions ஆஃப் டேட்டா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. ஸோ பாயிண்ட் அது இல்லை. த பாயிண்ட் இஸ் வைரஸோட சைஸ் வந்து it would be in a nanometer, very 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 sub microscopic size. fine. ஷேப் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வைரஸஸ் வந்து 3 கேட்டகரியாக நம்ம அதை பிரிக்கலாம். இட் மே பி கியூபாய்டு, ஆர் இட் மே பி ஹெலிக்கல், ஆர் இட் மே பி காம்ப்ளெக்ஸ். கியூபாய்டு அப்படின்னா there are some viruses பார்க்குறதுக்கு கியூபாய்டு ஷேப்பில் இருக்கும், இல்லைனா ஒரு 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 டிப்பிக்கல் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரியான கேட்டகரியில் வைரஸஸ் எல்லாம் நம்ம எந்த கேட்டகரியில் வைக்கிறோம்னா கியூபாய்டு வைரஸஸில் நாம் வைக்கிறோம். there are some viruses ஹெலிக்கல் நேச்சரில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டுபாக்கோ மொசைக் வைரஸ் எல்லாம் ஹெலிக்கல் வைரஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஹெலிக்ஸ் மாதிரி ஒரு எலாங்கேட்டட் ஷேப்பில் அந்த வைரஸ் இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் there are so many viruses are not belongs to either cuboid or either இந்த பர்டிகுலர் ஹெலிக்கல் ஷேப். இந்த ரெண்டு மாதிரி ஒரு ரெகுலர் ஸ்ட்ரக்சரில் இல்லாமல் வித்தியாசமாக ஒரு மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதெல்லாம் நம்ம
காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல் வைரஸஸ் அப்படி நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் T4 T7 ஃபாஜெலாம் எப்படி இருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட் இருக்கும், ஒரு காலர் ஆர் நெக் இருக்கும், அதுலேருந்து இந்த மாதிரி டெய்ல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம கியூபாய்டுலையோ இல்லை இந்த மாதிரி ஹெலிக்ஸ்லேயோ நம்ம இதை பிளேஸ் பண்ண முடியாது. தேர் ஆல் பிலாங்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல் ஷேப்டு வைரஸஸ். ஃபைன். கேரக்டர்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், வைரஸ் வந்து லிவிங் கேரக்டர்ஸும் இருக்குது, நான் லிவிங் கேரக்டர்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ வைரஸஸ்க்கு லிவிங் கேரக்டர்ஸும் இருக்குது, நான் லிவிங் கேரக்டர்ஸும் இருக்குது. ஸோ லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, வைரஸில் பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, ஏதாவது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. இட் கேன் கேரி த கேரக்டர்ஸ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வைரஸ் பார்ட்டிகிள்ஸ். அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் ஆர் த பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ். அதுக்கப்புறம் தே கேன் மல்டிப்ளை, ஒரு லிவிங் ஹோஸ்ட் இருக்கிறப்ப தே கேன் மல்டிப்ளை. அதுக்கப்புறம் தே கேன் மியூட்டேட். நம்ம இன்றைக்கி அடிக்கடி பார்க்குறோம், நார்மல் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தான் சார்ஸ் வைரஸ், இல்லைனா H1N1 வைரஸ்னால் நம்மளால் நம்ப முடியுதானா? இல்லை. ஏன்னா நார்மல் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அது மியூட்டேட் ஆகி ரெசிஸ்டண்ட் ஆகி தே கேன் காஸ் டிசீசஸ். அந்த டிசீஸ் லட்சக்கணக்கான பீப்புளை கொள்ளுற அளவுக்கு நார்மல். நம்ம நார்மலாக ஸ்னீஸ் பண்ணுறப்ப ஏரில் ஸ்ப்ரெட் ஆகிற ஆர்டினரி இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தான் H1N1ஆவோ இல்லைனா சார்ஸ் வைரஸாவோ அங்கே டெவலப் ஆகி நிறைய பீப்புளை அங்கே கொல்லக்கூடிய அளவுக்கு அது எபிலிட்டி டெவலப் பண்ணிக்கிறது. இது எல்லாத்துக்கு காரணம் தே கேன் ஈஸிலி மியூட்டேட். மியூட்டேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் லிவிங் ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ இங்கே பயோமாலிகூல்ஸ் இருக்குது, டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, பயோமாலிகூல்ஸ். ஓகே, தே கேன் mutate, they can go to the next generation, they can carry the characters to the next generation, they can multiply, they can survive. Okay, இது எல்லாமே the living characters of an virus. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அதை லிவிங் கிரியேச்சர்னு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. இதை நம்ம நான் லிவிங்கில் என்னென்ன மாதிரி கேரக்டர் இருக்குன்னா, வைரஸஸை நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, மற்ற லிவிங் செல்லாம் you have to kill the particular living cell, then only you can study. Viruses already they are just particle. அதை நம்ம அப்படியே கிறிஸ்டலைஸ் பண்ணி we can study the particular virus. கிறிஸ்டலைஸ் பண்ணால் அது செத்து போகுமா அப்படின்னா கிடையாது. once we are infecting the host cell with the particular crystals, it will become alive. அப்படின்னா என்ன அர்த்தம், அதை நான் லிவிங் என்டைட்டியாக we can maintain. அது நான் லிவிங் என்டைட்டியாக it can survive in the nature. ஜஸ்ட் ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல் மாதிரி ஒரு வைரல் பார்ட்டிக்கல் கேன் சர்வே ஃபார் thousands of years in the environment. So it can be easily crystallize. ஓகேவா? அதே மாதிரி இதுக்குன்னு தனியாக மெட்டபாலிசம் எதுவும் கிடையாது. லிவிங் திங்னா நம்ம பார்த்த ஒரு மேஜர் கேரக்டரான மெட்டபாலிசம். அது வந்து கெட்டபாலிசமோ அனபாலிசமோ பெர்ஃபார்ம் பண்ணி அது தேவையான ஃபுட்டை அது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். பட் இங்கே வைரஸஸ்க்கு மெட்டபாலிக் சிஸ்டமே கம்ப்ளீட்டாக ஆப்சன்ட். இது என்ன பண்ணோம், லிவிங் திங் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கும், இல்லைன்னா தே ஆர் கோனா பி இனட் பார்ட்டிக்கல். ஸோ மெட்டபாலிசம் இஸ் ஆப்சன்ட். ஓகே, ஸோ வேறு என்ன நான் லிவிங் கேரக்டர் இங்கே இருக்குன்னா, வைரஸஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் இங்கே அது தனியாக பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு லிவிங் கிரியேச்சர்ஸ் இல்லாமல், ஒரு ஹோஸ்ட் இல்லாமல் இதால் சர்வைவ் ஆகவே முடியாது. ஓகே, ஸோ கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸஸ் அப்படின்னா இது ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். லிவிங் கேரக்டர்ஸும் இருக்குது, நான் லிவிங் கேரக்டர்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால we cannot put the viruses into category of the living category. அதை லிவிங் கேட்டகரியில் நம்ம வைக்கிறது இல்லை. பட் அதை நான் லிவிங்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஒன்ஸ் இட் enters into the appropriate host, it can survive, it can multiply, it can replicate and it can come out in a large number or huge numbers. Fine. நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த பாயிண்ட் ஆர் அடுத்த சப்ஹெட்டிங் a classification of viruses. வைரஸஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆல்ரெடி they have been discovered. அவ்வளவு டிஃப்ரெண்ட் types of or classes of viruses அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்கன்னா, there are so many different types of classification system is available. அதில் well recognized or well received model is
டேவிட் பால்டிமோர் அப்படின்னு ஒருத்தர் 1971 ஐ திங்க் ஸோ அந்த இயரில் சொன்ன அந்த மாடல் தான் அக்செப்டபிள் மாடல் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ். அவர் வைரஸஸை என்ன பேஸில் கிளாஸிஃபை பண்ணுறாருன்னா பேஸ்ட் ஆன் தேர் நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட். ஓகே, ஸோ வைரஸஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரஸஸில் ரெண்டு பார்ட்டிகல் ரெண்டு மேஜர் மாலிகூல் தான் இருக்குது. இட் மே பி a RNA or DNA, that is what called the nucleic acid. It is being covered by a protein. Okay, protein பேரு capsid, உள்ள இருக்கிறது பேரு the nuclear content, the entire structure பேரு nucleocapsid. The nucleic acid may be RNA or it may be a DNA. ஒரு protein coat, அது உள்ள இருக்கிற nucleic acid content, இது ரெண்டும் சேர்ந்த ஒரு particle தான் வைரஸ். இது ரெண்டு இருந்தாலே it can cause the disease. ஓகேவா? ஸோ இதில் வைரஸஸ் அவர் என்ன பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாருனா பேஸ்ட் ஆன் தியர் நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த நியூக்ளிக் ஆசிட் இட் மே பி a DNA ஆர் RNA. ஸோ இதை பொறுத்து அவர் அந்த என்டையர் வைரஸஸையும் கிளாஸிஃபை பண்ணுறார். ஓகே, ஸோ வைரஸஸ் மே பி contain double standard DNA. அப்படின்னு என்ன அர்த்தம்? DNA viruses. ஓகே, இதில் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA as a genome. அதுக்கப்புறம் single standard DNA viruses which contains only single strand of DNA as genome. Double standard RNA, single strand RNA. Again, single strand RNA னு வரும்போது there are two terms we have to remember. Positive sensor, negative sensor. Positive sense strand, negative sense strand. So positive sensor na negative sensor na sense, nonsense strand, coding sequence. இந்த மாதிரியான நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மாலிகுலர் பயாலஜி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வர ஃபியூச்சர் சாப்டர்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்என்ஏல இருக்கிற அந்த ஸ்ட்ராண்ட். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் டிஎன்ஏ நார்மலாக நடக்கிற மாலிகுலர் பயாலஜி ப்ராசஸ். டிஎன்ஏலேருந்து இன்ஃபர்மேஷன் இஸ் பீங் காப்பீட் அஸ் RNA. From the RNA, the information would be decoded and it will be translated into proteins. இல்லையா? Okay, so the proteins they are going to work. RNA they are going to carry the message what protein to be synthesized from the DNA. DNA ல இன்ஃபர்மேஷன் இருக்குது, RNA அந்த மெசேஜை காப்பி பண்ணுது, அந்த மெசேஜை யூஸ் பண்ணி ப்ரோட்டீன்ஸ் சிந்தசைஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ டிஎன்ஏல தெர் ஆர் டூ ஸ்ட்ராண்ட்ஸ். இதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராண்டில் இருந்து தான் இந்த RNA சிந்தசிஸ் நடக்க போகுது. இந்த RNAங்கிறது சிங்கிள் ஸ்ட்ராண்ட், இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட்லேருந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆக போகுது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்ட்ராண்ட் நம்ம we can call that as sense strand, இன்னொரு ஸ்ட்ராண்டை we can call that as non-sense strand of the particular DNA. இந்த டேர்ம்ஸை நம்ம RNAக்கு அப்ளை பண்ணோன்னா இந்த RNAவால் டைரெக்டாக ப்ராடக்டை கோட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை பாசிட்டிவ் சென்ஸ்ன்னு சொல்லலாம், முடியலைன்னா அதை நம்ம நெகட்டிவ் சென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தால் பயப்படாதீங்க, நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம மாலிகுலர் பயாலஜியில் பார்க்க போகிறோம். The point is the single strand RNA with positive sense, single strand RNA with negative sense. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறமா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA with RT. RT அப்படிங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணுதுன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னா என்னென்னா அது ஒரு டைப் ஆஃப் என்சைம். இந்த என்சைமால் நார்மல் டிரான்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வைஸ் வர்ஸாக பண்ண முடியும். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா RNAல இருந்து இட் கேன் ப்ரொடியூஸ் த DNA மாலிகுல். ஓகே, உங்ககிட்ட ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் RNA இருக்குன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்சஸை பேஸ் பண்ணி இட் கேன் ப்ரொடியூஸ் DNA மாலிகுல். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இந்த என்சைமுக்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஓகே, ஸோ தேர் ஆர் சம் வைரஸஸ் தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். இந்த வைரஸ் they are going to carry their own reverse transcriptase enzyme. In that way they are going to go through the intermediate DNA structure. அது என்ன பண்ணும்? நார்மலாக RNA ஃபார்மில் இருக்கும் அதோட ஜீனோம்.
டிஎன்ஏவா உள்ளே போயிட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மாலிகூல்ஸ் எல்லாம் சிந்தசைஸ் பண்ணிவிட்டு தென் இட் வில் கம் பேக் டு த ஆர்என்ஏ ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிளாஸ். இன்னொரு டைப்பில் த டிஎன்ஏ அகெயின் வித் ஆர்டி. நவ் தே கோனா மெயின்டைன் ஆர்என்ஏ as intermediate in the life form. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் the classification of the viruses. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி there are 7 classes according to the David Baltimore. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கிற வைரஸஸ் அப்படின்னா அந்த வைரஸில் ஜீனோம் இஸ் மேட் அப் ஆஃப் ஆல்வேஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வித் பாசிட்டிவ் சென்ஸ் ஸ்ட்ராண்ட், நெகட்டிவ் சென்ஸ் ஸ்ட்ராண்ட், ஆர் வித் ஆர்டி தட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், ஆர் டிஎன்ஏ வைரஸ் வித் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். திஸ் இஸ் வாட் கால் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ் அக்கார்டிங் டு த பால்டிமோர். ஃபைன். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுக்கு கொஞ்சம் ரிலவெண்ட்டான ஒரு ஹெட்டிங் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். த ஜீனோம் ஆஃப் த வைரஸஸ், வைரல் ஜீனோம்ஸ். ஸோ வைரல் ஜீனோம் நாம் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி இட் மே பி மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ரெண்டுமே இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹியூமன் பீயிங்கில் இருக்கிற மாதிரியோ இல்லை மற்ற பிளான்ட் ஸ்பீசிஸில் இருக்கிற மாதிரியோ ப்ரோகேரியாட்டிக் செல்லில் இருக்கிற மாதிரியோ ஒரே செல்லில் டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி வைரஸில் இருக்காது. வைரஸில் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், பட் ஆர்என்ஏ இருக்கும், ஆர் இல்லைன்னா டிஎன்ஏ இருக்கும். இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ வைரல் ஜீனோம் அப்படின்னா டிஎன்ஏ இருந்துச்சுன்னா அதை நம்ம டிஎன்ஏ வைரஸஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டிஆக்சி வைரஸஸ்ன்னு சொல்லலாம். ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா அதை நம்ம ரைபோ வைரஸஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ரைபோ வைரஸஸ் அண்டு டிஆக்சி வைரஸஸ் ஆர் டிஆக்சி ரைபோ வைரஸஸ். ஸோ ஒரு வைரஸ் பார்ட்டிக்கிள் உள்ள நார்மலி த ஜீனோம் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆர் சிங்கிள் செக்மெண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃப்ராக்மெண்ட்டாவோ துண்டு துண்டாவோ இல்லாமல் நார்மலி இட் இஸ் அ சிங்கிள் செக்மெண்டட் ஃபார்ம். ஒரே ஒரு ஸ்ட்ராண்டோ இல்லை ஒரே ஒரு சர்க்குலராக இருக்கும். நார்மலாக லீனியர் ஃபார்மில் தான் அந்த நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். தெர் ஆர் சர்க்குலர் டிஎன்ஏ அவைலபிள் இன் சம் வைரஸஸ். சில வைரஸஸில் இது செக்மெண்ட்டாகவும் இருக்கும். தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். நார்மலி அனிமல்ஸை ஹியூமன் பீயிங்கை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸஸ் ஆர் டிஎன்ஏ வைரஸஸ், பட் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். ஹெச்ஐவி இஸ் ஆர்என்ஏ வைரஸஸ். நார்மலாக பிளான்ஸை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸஸ் ஆர் ஆர்என்ஏ வைரஸஸ், பட் அகெயின் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது, அது வந்து டிஎன்ஏ வைரஸ். ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம பால்டிமோர் கிளாசிஃபிகேஷனில் பார்த்த மாதிரி there are so many different types of viruses available based on their genome. So it may be a DNA or it may be a RNA virus. Again அங்கே பார்த்த எல்லா கிளாசிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸும் இங்கேயும் அப்ளிகபிள். இட் மே பி a double strand or it may be a single strand. பாசிட்டிவ் சென்ஸ் இருக்கலாம், நெகட்டிவ் சென்ஸ் இருக்கலாம், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸோடு சேர்ந்து வரலாம், வித்தவுட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வரலாம். ஓகே, தே மே கோ த்ரூ த இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. தெர் ஆர் ஸோ மெனி டீட்டெயில்ஸ் வி கேன் டிஸ்கஸ் ஓவர் ஹியர் இன் த வைரல் ஜீனோம். ஃபைன். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு எக்ஸாம்பிள், டுபாக்கோ மொசைக் வைரஸ். டுபாக்கோ மொசைக் வைரஸ் one of the very common virus. They're gonna cause the disease, mosaic disease to the tobacco plants. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டுபாக்கோ மொசைக் வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணது நார்மலாக யங் லீவ்ஸில் நம்ம அதை பார்க்கலாம். அந்த லீவ்ஸை ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கலரேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த லீவ்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே கலர் பேச்சஸ், அந்த லீவ்ஸை ஒட்டி அந்த எட்ஜஸில் கலர் பேச்சஸாக ஃபார்ம் ஆகும். அப்படி அந்த கலர் பேச்சஸ் அப்படி அந்த லீஃப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். பார்க்குறதுக்கு நம்ம பழைய காலத்து மொசைக் மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த வைரஸ்க்கு என்ன பேர் வச்சாங்க? டுபாக்கோ மொசைக் வைரஸ். டிஸ்கலரேஷன் ஆஃப் லீவ்ஸ், இதுதான் அந்த இனிஷியல் ஸ்டேஜ். ஒன்ஸ் இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அந்த லீஃபோட பேக்வேர்டு கர்லிங் நடக்கும். கீழே பார்க்காது அந்த லீஃப் சுருள ஆரம்பிக்கும், வீக் ஆகும். அதுக்கப்புறமா அந்த லீஃப் வந்து கீழே விழுந்துடும். நிறைய வைரஸஸ் இருக்கிற இடத்துல அந்த டுபாக்கோ மொசைக்ஸோட டுபாக்கோ பிளான்டோட எல்லா லீவ்ஸும் கீழே விழுந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான் லீட்ஸ் டு டெத் பிகாஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த வைரஸஸ் ஒரு பிளான்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு த்ரூ வெக்டார்ஸ்
insects மூலமா aphids மூலமா இல்லனா locust மூலமா spread ஆகும். So the point என்னன்னா it's a virus. They're going to cause the mosaic-like appearance in the infected leaves. Automatically the plant they cannot perform the efficient photosynthesis, that will leads to the death of the particular plant. Tobacco mosaic virus பத்தி நமக்கு வேற என்ன தெரியலாம் அப்படினா it's a somewhat a medium sized virus. It will be around 20 to 300 nanometer in size. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி it's a helical shaped virus. இதுல சென்டர்ல ஒரு லாங் RNA இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பிளான்ட் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய வைரஸஸ் ஆர் RNA வைரஸஸ். இதுவும் ஒரு டைப் ஆஃப் RNA வைரஸஸ் தான். ஒரு சென்ட்ரல் single long filament of RNA, it is being covered by the proteins. Okay, so there are about some 2100 protein molecules. ஒரே ஒரு type of protein molecule தான். numbers பாத்தீங்கன்னா thousands of numbers-ல இந்த RNA-வை கவர் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸ்க்கு பேர் கேப்சோமியர். ஓகே, கேப்சோமியர்ஸ். மொத்தமாக அந்த ப்ரோட்டீன் கோட்டுக்கு பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்சிட். உள்ளே இருக்கிற அந்த நியூக்ளிக் ஆசிட் இஸ் RNA. இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருக்கு பேர் நியூக்ளியோ கேப்சிட். Okay, so the point என்னன்னா tobacco mosaic virus is a RNA virus. It's been covered by a protein capsid. It's made up of a single type of capsomer. There are some thousands of capsomer. They're going to surround the particular RNA molecule. In that way, they're going to make a helical structure of that particular tobacco mosaic virus. Fine. ஸோ இவ்வளோ ஸ்டோரி நமக்கு தெரிஞ்ச போதும் about the tobacco mosaic virus. நாம் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது the bacteriophages. பாக்டீரியோஃபாஜஸ்னால் என்ன, அது என்னென்ன மாதிரியான லைஃப் சைக்கிள் மோடு அது எடுத்துக்குது, லைட்டிக் மோடுனா லைசோஜெனிக் மோட்னா என்ன, அதுக்கப்புறமா what do you mean by the viral diseases, plant diseases என்ன, அனிமல் டிசீசஸ் என்ன, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம்.